the sum of kinetic energy and potential energy of a pendulum of a bob is வேற ஒன்றும் இல்லை. இப்போ total energy is given as 2 into 10 to the power of minus 2 joule. Okay. The speed of the simple pendulum bob at equilibrium position, that means mean position, approximately. At mean position, A omega is the formula, maximum velocity. Okay. Total energy formula of M omega squared A squared. The total energy of a பெண்டுலத்துக்கான ஃபார்முலா. இது ஒய் ஸ்கொயர்ட் ஆர் எக்ஸ் ஸ்கொயர்ட் போட்டால் அது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர்ட் ஒமேகா ஸ்கொயர்ட் இன்ட் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் போட்டால் கைனட்டிக் எனர்ஜி. அதெல்லாம் நம்ம ஃபார்முலா பல தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம், தரவாயிருக்கிறோம். ஸோ இதில் ஏ ஒமேகா நமக்கு வேண்டியது. அப்போது இது வந்து வி நாட் ஸ்கொயர்ட் ஆக்கிடலாமா? அப்போது 2 into 10 to the power of minus 2 equal to half into m வேல்யூ கொடுத்துட்டாங்க, 20 கிராம்னு கொடுத்துருக்கான். 20 into 10 to the power of minus 3 into v naught squared. உனக்கு பீக் வேல்யூ தான் கேட்டிருக்கு. the speed of the pendulum in equilibrium position which is the maximum velocity. ஓகே, அவ்வளோதான். அதை கால்குலேட் பண்ணுவோம். 2 into 2 4 into 10 to the power of minus 2 divided by 20 or 2 into 10 to the power of minus 2. சரிதானே? இது ஒரு 0 கேன்சல் பண்ணி minus 2 எடுத்துக்கிட்டேன், கேன்சல் ஆச்சு. which is equal to v squared, v naught squared. So v naught will be equal to root 2 is the answer. root 2 is 1.414. இதெல்லாம் பல தடவை நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், போடுறதுக்கே சந்தோஷமா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம நாலேஜ் தான், டக்குன்னு பேரலாக கொண்டாந்துடலாம். ஓகே.